இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு நான், எனக்கு நீ, சரியா? இல்ல இல்ல, அது அது நம்ம ரெண்டு பேருக்கும் நாம மட்டும் தானே இருக்கோம். சோ நாம தானே நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கணும். அதத்தான் சொன்னேன். அதத்தான் சொன்னீங்களா? ஏன், நீ என்ன நினைச்ச? நான் ஒன்னும் நினைக்கலையே. நான் பேசுறது இந்த நட்சத்திரத்துக்கு கேக்குமா? எந்த நட்சத்திரத்துக்கு? அதோ அந்த நட்சத்திரத்துக்கு. கேக்கும் கேக்கும். சுவாமிநாதன், எனக்கு அன்னைக்கு டேட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜ் கொஞ்சம் கிடைக்குமா? கிடைக்கும் மேடம். ஓகே, அப்ப கொஞ்சம் சீக்கிரமா எடுத்து கொடுத்துருங்களேன் ப்ளீஸ். ஓகே மேடம், நான் இப்ப உடனே அனுப்புறேன் மேடம். என்ன இது? கொடுத்த லிஸ்ட்ல நேம் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா இவங்க கோவில்ல கல்யாண கோலத்துல வராங்க. ஏதோ ஒண்ணு இடிக்குதே. கோவில்ல கல்யாணம் நடந்திருந்தா கண்டிப்பா லிஸ்ட்ல பேர் வந்திருக்கணும். என்னதான் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இப்பெல்லாம் கோவில்ல பெர்மிஷன் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க முடியாதே. அப்புறம் எப்படி இவங்க கல்யாணம் நடந்திருக்கும்? இதுல ஏதோ தில்லுமுள்ள இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். தாலி பெருக்கி போடணுங்கிறது கண்டிப்பா செய்ய வேண்டிய சடங்கு தானே. அதையெல்லாம் பண்ண வேண்டிய நேரத்துல பண்ணிதான் ஆகணும். அது இல்லக்கா, நாங்க யாருக்கும் தெரியாம போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். முறையா கல்யாணம் பண்ணியிருந்தா இதெல்லாம் பண்ணலாம். அதான் யோசிக்கிறோம். அதுக்காக இன்னும் எத்தனை நாளைக்கு அயலி இப்படி கழுத்துல மஞ்ச கயிறை கட்டிட்டு இருப்பா? இத பாருங்க, நீங்க எப்படி வேணும்னாலும் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஆனா நீங்க இப்ப இருக்கிறது ஏன் வீட்ல. நீங்க ரெண்டு பேரும் இப்ப என்னோட பொறுப்புல இருக்கீங்க. எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. கண்டபடி யோசிச்சு குழப்பிக்க வேண்டாம். போங்க, போய் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிற வழிய பாருங்க. போங்கன்னு சொன்னல, போங்க. அக்கா ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. வா வா ரித்திகா, வா. இந்த ரித்திகா, இது உனக்காக எடுத்தது. தேங்க்யூ. எதுக்கு நீ இப்ப புது ட்ரெஸ்? என்னக்கா, இன்னும் ரித்திகாக்கு சொல்லலையா? இல்ல, திடீர்னு தான் பிளான் பண்ண. ரித்திகா, இன்னைக்கு உனக்கு தாலி பெருக்கி போட போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அயலியும் சிவாவும் வந்துருவாங்க. நீங்க ரெண்டு பேரும் போய் சீக்கிரமா ரெடி ஆகுங்க. அண்ணி, ஒரு டவுட். இந்த ஃபங்க்ஷன் எனக்கு மட்டும் தானா இல்ல அந்த அயலிக்கும் சேர்த்து தான் பண்ணுவீங்களா?
அவங்களுக்கும் தான். அவங்களும் புதுசா கல்யாணம் ஆனவங்க தானே, அதனாலதான் 2 பேருக்கு ஒன்னாவே சேர்த்து பண்ணிடலாம்னு நினைச்சேன். இத அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேனே. அவங்களும் ஸ்கூலுக்கு போகல, வீட்ல தான் இருக்காங்க. ஏன் அண்ணி, என்ன இருந்தாலும் நான் தானே இந்த வீட்டோட மூத்த மருமக. என்ன கம்பேர் பண்ணும்போது அவ வெளியாளு தானே. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் கிட்ட தானே முதல்ல சொல்லிருக்கணும். எனக்கு முன்னாடி எப்படி அவகிட்ட சொல்லலாம்? ஏய் ரித்திகா, இதெல்லாம் ஒரு விஷயமா? அவங்கள நான் முதல்ல பார்த்ததால அவங்க கிட்ட முதல்ல விஷயத்த சொன்னேன். ஒண்ணு நான் இப்பதான் பாக்குறேன், அதான் இப்ப சொல்றேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? எனக்கு பிரச்சனை தான் அண்ணி. முறையா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த எனக்கும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவளுக்கும் ஒன்னா ஒரே மாதிரி ஃபங்க்ஷன் பண்றத என்னால ஏத்துக்க முடியாது. ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்க? போதும் ரித்திகா, எனக்கே இது ஒரு மாதிரி போர் அடிச்சிருச்சு. நான் உனக்கு ஏதாவது பண்றதும் அதுல நீ ஏதாவது குறை சொல்றதும் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே தான் இருக்கு. உனக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நான் கரெக்டா பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால நீ அதை மட்டும் தான் பார்க்கணும். எதுக்காக மத்தவங்களுக்கு இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லிட்டே இருக்க? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ. உனக்கு கிடைக்க வேண்டியதை கேட்கிற உரிமை மட்டும் தான் உனக்கு இருக்கு. மத்தவங்களுக்கு அது கிடைக்க கூடாதுன்னு சொல்ற உரிமை எல்லாம் உனக்கு கிடையாது. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ ரித்திகா. நல்ல விஷயம் நடக்க போற நேரத்துல இந்த மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தா அதெல்லாம் நல்லாவே இருக்காது. ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்காக புது ட்ரெஸ் எடுத்தேன், இந்தாங்க. தேங்க்ஸ்க்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐயர் வந்துருவாரு, ரெடியா இருங்க. எல்லாம் ஓகே தானே? அதெல்லாம் ஓகே தான்க்கா, ஓகே தான். சரி, சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க. ஆஹா, டேய் சிவு, நீ உண்மையாவே கொடுத்து வச்சவன்டா. உன் அக்கா உனக்கு நல்ல தாண்டா பண்றாங்க. நீ அயலி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு இதுதான் சரியான சான்ஸ். மிஸ் பண்ணிராதடா. இதை விட ஒரு நல்ல சான்ஸ் உனக்கு கிடைக்காது. அதுவும் இல்லாம இதுக்காக உன்னை அவ தப்பா நினைக்க மாட்டா, நினைக்கவும் முடியாது. சச்சே, நான் அப்படி பண்றது தப்பு. அயலியை நான் இம்ப்ரெஸ் பண்ணி உண்மையாவே அவ மனசுல இடம் பிடிச்சு அவளோட முழு சம்மதத்தோட தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இந்த மாதிரி சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி கழுத்துல தாலி கட்டினா அது காலத்துக்கு என்ன உறுத்திக்கிட்டே இருக்கும். உன்னெல்லாம் கடைசி வரைக்கும் திருத்தவே முடியாது. நீ எல்லாம் எண்டு வரைக்கும் சிங்கிள் தாண்டி.